ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜீவா லைஃப் ஸ்டைல் வ்ளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனில் வந்து வெயில் அப்படின்றத தாண்டி நமக்கு வந்து மல்லி வந்து நல்லா வந்து ஃபேமஸான ஒரு விஷயங்க. மல்லி வந்து இது வந்து சீசனுங்க. இது நிறைய பூக்கள் பூக்கும். பூக்காத செடியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ மொட்டுக்கள் அரும்புகள் எடுத்து நமக்கு நிறைய வந்து பூக்கள் தரும். ஸோ அந்த மல்லி செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் நான் எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒத்த மல்லி வச்சுருக்கேங்க. அது நமக்கு பூக்கடையிலலாம் விற்பாங்க பார்த்திங்கன்னா, முழம் போட்டு தர மல்லி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செண்டு மல்லி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி சொல்லுவாங்க. அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு வந்து நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மல்லி செடியுமே நான் வச்சுருக்கேன். இந்த மல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த மல்லி செடி தாங்க இது. 3 செடி 4 செடி 50 ரூபான்ற ரேட்டில் நான் வாங்கிட்டு வந்தேங்க. நமக்கு மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளை வச்சு நான் வந்து வளர்த்த செடிங்க தாங்க. அதோடைய வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி பதியம் போட்டு வளர்க்குறது, எப்படி கிளைகளை வச்சு நம்ம வளர்க்குறது அப்படி சொல்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மல்லி செடியில் வந்து நமக்கு எப்படி வந்து பூக்கள் அதிகம் எடுக்கிறது, மல்லி செடியை எப்படி பராமரிக்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு மல்லி பூக்கள் நிறைய வரணும்னா ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒத்த இதழ் இருக்கிற மல்லி வந்து நீங்கள் வாங்கி வைங்க. உங்களுக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து நீங்கள் வந்து ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு இன்னொரு டைம் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து வரது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது கொடுக்குற வந்து ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் உபயோகிக்கிற பொருளும் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் தனியாக வெளியே செப்பரேட்டாக வாங்கி கொடுப்பேன். வெளியே வாங்கி தர பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம், மீன் அமிலம் வாங்கி கொடுப்பேங்க. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பழக்கழிவுகள் தரலாங்க. நம்ம மண் உரம் ரெடி பண்ணி நம்ம அதை கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தூள், பூண்டு தூள் இதெல்லாம் நல்லா காய வச்சு கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் மல்லி செடிக்கு போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து மல்லிப்பூக்கள் வந்து நல்லா அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கும். மல்லி வந்து மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெயில் நல்ல ஒரு உச்சி வெயில் படுற இடத்துல நீங்கள் மல்லி செடியை வைங்க. ஏன்னா மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் தாங்க அதுக்கு அதிகமாக தேவைப்படும். அவ்வளோலாம் வாட்டமாக ஆகாதுங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக தண்ணி அது கொடுத்துட்டு இருங்க. இது வந்து வெயிலில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இலைகள் வந்து நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துளிர் இலைகள்லாம் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நல்லா மொத்ததுக்கப்புறம் நல்ல க்ரீனிஷ் ஆகிடும். அதுக்கு வந்து அது வெயிலில் கண்டிப்பாக வைக்கணுங்க. நீங்கள் மல்லி செடியை வெயிலில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பூக்கள் வந்து அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கும். கூட வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்குற ஊட்டச்சத்தையும் கொடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் மல்லி செடியில் வரக்கூடிய பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புழு தாக்குதலுங்க. இதில் வந்து புழு தாக்குதலை தவிர வேறு எந்த பூச்சி தாக்குதலுமே இதில் வராது. நல்ல ஒரு பெரிய பெரிய புழுக்களாக பச்சை புழுக்கள் தாங்க இதில் அதிகமாக வரும். ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டடை மாதிரி இருக்குங்க. 8 கால் பூச்சியோட இது மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம அதை வச்சு கெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து அதோடைய மோஷன் வந்து இருக்குங்க. அங்கங்கே டாய்லெட் போய் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை வச்சு இலைகள் கீழே பார்க்கணும். எப்போவுமே வந்து இலைகளுக்கு மேலேன்றதை விட இலைகளுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது ஈஸியாகவே அந்த புழு தாக்குதலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. மல்லி செடியில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அது மட்டும்தான். இன்னொரு விஷயம் சத்து குறைபாடுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மல்லி பூக்கள் வந்து ஒரு மாதிரி அழுகி போகிற மாதிரி ஆகுங்க. சத்து இல்லாமல் பூக்க முடியாத நிலைமைக்கு போகுங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்திங்கன்னா அது சூப்பராகவே வந்துடும். ஸோ இன்னொரு விஷயம் மல்லி செடியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊடு செடிகள் வந்து அதிகமாக வரும். எக்ஸ்ட்ரா வந்து செடிகள் வரதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா மல்லி செடிக்கு போகிற சத்துக்களை வந்து இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மல்லி செடிக்கு வந்து நமக்கு பூக்களையும் அரும்புகளையும் கொடுக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா செடிகள் இருந்ததுன்னா அது ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கிளைகள் வச்சு நான் வளர்த்த செடிங்க. இதுலேயுமே நிறைய அரும்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வெறும் குச்சிகள் மட்டும்தான் இருந்தது. இப்போ மல்லி சீசன் எடுக்கிறதுனால அதுவே வந்து நல்ல தளிர்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து மல்லி லவ்வர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.
மல்லி செடி வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்க. அதில் வந்து கஷ்டமே பட வேணாம், நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட வேணாம். அதை ரெகுலர் பேசிஸில் அதை நோட் பண்ணாலே போதுங்க, நமக்கு சூப்பரான மல்லி பூக்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் எது அதிகமாக பூக்கள் தருன்றதையும் நான் சொல்லிட்டேங்க. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணி வச்சாலே உங்களுக்கு நிறைய வரும். ஸோ இதில் இருக்கிற கிளைகளை வந்து கொஞ்சம் மழை சீசன் வந்ததுக்கப்புறமா பூக்கள்லாம் பூத்து முடிச்சு இதோட சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்க நல்ல ஒரு கனமான கிளையை உடச்சி நீங்கள் வந்து ஈரமான மண்ணில் நீங்கள் வச்சு நிழலான பகுதியில் வைக்கும் போது உங்களுக்கு அது மூலிமா இன்னொரு செடிகளை நீங்கள் உருவாக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வந்து நான் போடுறேங்க. ஏன்னா பூக்கிற டைமில் நம்ம எப்போவுமே உடச்சி வைக்காதீங்க. உடச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து நமக்கு அரும்புகளும் வராது. வெயில் சீசன்ன்றதுனால அது வந்து முளைக்கவும் முளைக்காதுங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பதியம் போடுற மாதிரினா மழை சீசனில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வேர் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் பதியங்கள் போட ஆரம்பிங்க. எவ்வளோ பெரிய புழுக்கள் இருக்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி இலைகள் கீழே தான் இருக்குது. நான் செக் பண்ணுறதும் பாருங்கள், இலைகள் கீழே தான் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலைகளில் ஓட்டைகள் இருக்கானோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது இருந்தாலும் புழுக்கள் தாக்குதல் இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ வந்து அரும்புகள் எடுத்துருக்கு பாருங்கள். இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புழு தாக்குதல் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி பூத்த அரும்புகளை வந்து நம்ம எடுத்து போட்டணும். அப்படி எடுத்து போடும்போது தான் நமக்கு சைடில் வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பூத்த அரும்புகளை உடச்சி விட்ருங்க. தேவையில்லாமல் அதுக்கு சத்துக்கள் போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு சூப்பராக வந்து சைடில் துளிர்கள் வந்து மொட்டுகள் நிறைய வர ஆரம்பிக்கும். இன்னொன்று செடியும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் இருக்கும். எவ்வளோ மொட்டுக்கள் எவ்வளோ அரும்புகள் எடுத்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வந்து வருங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் கொடுக்குற வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து என்னென்ன கொடுப்பேன்றதை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா மல்லி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து மல்லி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும், மழை கணக்கில் நம்ம வீட்டில் பூக்கணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா அதை வந்து இதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து வர ஆரம்பிக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மல்லி செடி மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நித்திய மல்லி இருக்குங்க, ஜாதி மல்லி இருக்குது. நித்திய மல்லியுமே இப்போ சீசனுங்க. மல்லி சீசன் வந்து இப்போ நல்லாவே வந்து நமக்கு பூக்கள் கொடுக்குற சீசனுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து நித்திய மல்லியோ ஜாதி மல்லியோ இந்த மாதிரி நார்மல் குண்டு மல்லியோ செண்டு மல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வைங்க. சூப்பராகவே நிறைய பூக்கள் பூக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து எனக்கு வந்து ஒரு முழத்துலேருந்து 1.5 முழம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நித்திய மல்லி பூக்கள் வந்து கொடுக்குது. அதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து ஆன்லைன் வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதாவது ட்ரெஸ்ஸஸ், சாரீஸு, டாப்ஸு, லெக்கின்ஸு எல்லா கேர்ள்ஸுக்கான எல்லா கலெக்ஷன்ஸுக்குமே வந்து நான் போட்டுட்ருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜீவா பொட்டிக்னு ஒரு சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கான வந்து லிங்க்குமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ், சாரீஸ், ஆஃபர் டாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுங்க. வேணுன்றவங்க வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்புவேன். சிஓடி கிடையாதுங்க, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். குவாலிட்டி வைஸ் வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்லா ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி பிளான்ஸ் போடலான்றதை கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் ஒரு வீடியோவாக நான் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு போடுறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம வந்து வெயில் சீசனில் வந்து எப்படி வந்து இதுக்கப்புறம் செடிகளை பராமரிக்கணுன்றதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.